نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ونادى أصحاب الجنة أصحاب النار أن قد وجدنا ما وعدنا ربنا حقا فهل وجدتم ما وعد ربكم حقا إلى آخر الآية. وقال النبي صلى الله عليه وسلم حفت الجنة بالمكاره وحفت النار بالشهوات أو كما قال عليه الصلاة والتسليم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் ஏறத்தாழ 8.25 ஜுஸ்முகளை நாம் ஓதக்கெட்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். ஓதப்பட்ட சூரத்துல் ஆராஃப் சூராவிலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கவாசிகள் நரகவாசிகள் இருவர்களுடைய நிலையை அல்லாஹ் குறிப்பிடுகிறார். சுவனவாசிகள் அல்லாஹ் சொல்கிறான், வனாதா அஸ்ஹாபுல் ஜன்னah அஸ்ஹாபன் நார். சுவர்க்கவாசிகள் நரகவாசிகளை கூப்பிடுவார்கள். நரகவாதிகளே, அல்லாஹ் எங்களுக்கு வாக்களித்த அனைத்து நிஅமத்துகளையும் நாங்கள் உண்மையாக பெற்றுக்கொண்டோம். உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அஸாபையும் நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா என்பதாக சுவர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்பார். அவர்கள் சொல்லுவார்கள், காலு நஅம், ஆம், எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வீணடித்து விட்டோம், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் நாங்கள் மாற்றம் செய்து விட்டோம். உலகத்தில் வாழும் காலத்தில் நாங்கள் லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅகில், தீனுடைய குர்ஆன் ஹதீஸுடைய விஷயங்களை கேட்டு அவ் நஅகில் விளங்கி அமல் செய்திருந்தால் மா குன்னா ஃபி அஸ்ஹாபிஸ் ஸஈர், இந்த நாளில் இப்படிப்பட்ட பயங்கரமான நரகத்தில் நாங்கள் இருந்திருக்க மாட்டோமே என்பதாக அவர்கள் கை சேதப்படக்கூடிய செய்தி அல்லாஹ் சொல்கிறார். சுவர்க்கவாசிகளுக்கு சுவர்க்கம் என்பது அது மிகப்பெரிய நிஅமத். சுவர்க்கத்திற்கு சென்றதற்கு பிறகும் ஹதீஸ் ஷரீஃபிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதற்கு பிறகும் உள்ளத்தினுடைய ஒரு மூலையிலே ஒரு சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கும், நாம் செய்த அமலு குறைவு, அல்லாஹ் இவ்வளவு பிரம்மாண்டமான சுவர்க்கத்தை தந்திருக்கிறான், ஒருவேளை சில வருடங்களுக்கு பிறகோ சில நாட்களுக்கு பிறகோ அல்லாஹ் கோபப்பட்டு விடுவானோ, திடீரென்று சுவர்க்கத்தை விட்டு வெளியாக்கி விடுவானோ என்ற அச்சம் உள்ளத்தில் இருந்து கொண்டிருக்கும். ஒரு முசாஃபிருக்கு திடீர்னு ஒரு 5,000 ரூபாய் கொடுத்தோம், அவர் வாங்கி விட்டு என்ன செய்வார்? தெரியாம கொடுத்துட்டாங்களோ, தெரியாமல் கொடுத்தவர் பணத்தை எண்ணாமல் கொடுத்து விட்டாரோ, திரும்பி வாங்கி விடுவார்களோ என்ற ஒரு எண்ணம் அவருக்கு ஏற்படும். அவர் எதிர்பார்த்தது 10, 20, 50, 100 அதிகப்படியாக. அதுபோன்று நாம் செய்த இந்த குறைவான அமலுக்கு அல்லாஹ் தரக்கூடிய மிகப்பெரிய சுவர்க்கம், அதை அடைந்ததற்கு பிறகு ஒரு அச்சம் இருந்து கொண்டிருக்கும் உள்ளத்தில். அல்லாஹ் ஏதேனும் இதை திரும்பி சுவர்க்கத்தை பிடுங்கிக் கொள்ளுவானோ, சுவர்க்கத்தை விட்டு வெளியேற்றி விடுவானோ என்ற அச்சம் இருந்து கொண்டிருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சுவனவாசிகளை பார்த்து அல்லாஹ் கேட்பான், சுவனவாசிகளே, உங்களுக்கு கொடுத்த நிஅமத்தை விட இன்னும் அதிகப்படியான நிஅமத்தை நான் கொடுக்கட்டுமா? சுவனவாசிகள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், அனைத்து நிஅமத்துகளையும் நீ கொடுத்து விட்டாய், வேறு என்ன இருக்கிறது? வேறு எந்த ஒரு விஷயமும் இல்லை, அனைத்தையும் நீ கொடுத்து விட்டாய் எங்களுக்கு என்பதாக மன நிறைவோடு சுவனவாசிகள் சொல்லுவார்கள். அல்லாஹ் சொல்லுவான், இதைவிடவும் கூடுதலான ஒரு நிஅமத்தை நான் கொடுக்கிறேன். அது என்னவென்றால், இன்னி அர்லா மின்கும், உங்களை நான் பொருந்திக் கொண்டேன். லா அஸ்ஹது பஅதஹு அபதா, இனி எத்தனை கோடி வருடங்களானாலும், இனி எத்தனை வருடங்களானாலும் உங்கள் மீது நான் கோபப்படவே மாட்டேன். இந்த வார்த்தை
இனி எந்த காலத்திலும் அல்லாஹ் நம் மீது கோபப்படவே மாட்டான், நாம் விரும்பிய வாழ்க்கை இங்கு வாழலாம் என்ற அந்த வார்த்தை அவ்வளவு சந்தோஷத்தை சுவர்க்கவாசிகளுக்கு கொடுக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மேலும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பறவைகள் தானாக வந்து சுவனவாசிக்கு ஞாபகப்படுத்தும், யா வலி அல்லாஹ் குல்லி, அல்லாஹ்வினுடைய நேசனே என்னை சாப்பிடு. அவர் நினைப்பார், எப்படி நினைக்கின்றாரோ அது போன்று அது வரும். முத்தகீன ஃபீஹா அலல் அராயிக், பெரும் பெரும் மெத்தைகளிலே அவர்கள் அமர்ந்திருப்பார்கள். லா யரவுன ஃபீஹா ஷம்ஸன் வலா ஸம்ஹரிரா, சுவர்க்கத்தில் சூரியனுடைய வெப்பமும் இருக்காது, குளிரும் இருக்காது. இரண்டுக்கும் மத்தியில் இஷ்ராக்குடைய நேரத்தை தஃப்சீர் எழுதுகிறார்கள். இஷ்ராக்குடைய நேரம் ஃபஜ்ர் முடிச்சிட்டு சூரியன் வெளியாகுவதற்கு முன்னால் அந்த நேரம் எப்படி ஒரு அமைதியான, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, வெயிலும் அதிகமாக இல்லாமல் குளிரும் இல்லாமல் அப்படிப்பட்ட ஒரு நிலை சுவர்க்கத்தில் இருக்கும். யதூஃபு அலைஹிம், அங்கே கிண்ணங்களிலே அவர்களுக்குண்டான தண்ணீரும் தேனும் பாலும் அனைத்து நிஅமத்துகளும் அவர்களுக்கு அடிமைகள், அந்த அல்லாஹ்வினால் நியமிக்கப்பட்ட சிறுவர்கள் அவர்கள் கொண்டு வந்து கொடுப்பார்கள். இசைகளை உலகத்தில் கேட்கின்றோம், அல்லாஹ் அதை ஹராமாக ஆக்கியிருக்கின்றான். ஆனால் யார் இசைகளை கேட்காமல் தங்களை பாதுகாத்துக் கொள்கின்றார்களோ சுவர்க்கத்தில் அவர்களுக்கு அல்லாஹ் இசையை கேட்க வைப்பான். எப்படிப்பட்ட இசை என்று சொன்னால், மரத்தினுடைய கிளைகள், அதனுடைய இலைகள், பழங்கள், இது காற்று வீசும் ஆடிக்கொண்டிருக்கும். அந்த இலைகள் பழங்களோடு உரசும் பொழுது வரக்கூடிய ஒரு ரீங்காரம், அந்த இலைகள் இன்னும் ஒரு இலையோடு உரசும் பொழுது வரக்கூடிய அந்த இசை, அதை மெய் மறக்க செய்யும். அப்படிப்பட்ட ஒரு இசையை அல்லாஹ் அந்த சுவர்க்கத்தில் அல்லாஹ் கொடுப்பான். இன்னும் ஒரு ரிவாயத்தில், உலகத்தில் இசைகளை கேட்காமல் ஹராமை பார்க்காமல் பேணுதலாக வாழக்கூடியவர்கள் சுவர்க்கத்தில் அல்லாஹ்வை பார்ப்பார்கள். அல்லாஹ்வினுடைய ஓதக்கூடிய குர்ஆனை கேட்பார்கள். அல்லாஹ் அழைப்பான் சுவர்க்கவாசிகளுக்கு முன்னால், தாவூதே இங்கு வாருங்கள், ஓதி காண்பியுங்கள். ஓதி காண்பிப்பார்கள். அனைவர்களும் மெய்மறந்து போவார்கள். அல்லாஹ் சொல்லுவான், இதைவிடவும் அழகான குர்ஆன் கிராஅத்தை உங்களுக்கு ஓதி காண்பிக்கட்டுமா? உங்களுக்கு முன்னால் ஓதி காண்பிக்கப்பட்டால் எப்படி இருக்கும் என்பதாக கேட்கும் பொழுது, யா அல்லாஹ், இதைவிடவும் ஒரு அழகான குரல் இருக்குமா என்பதாக சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, என்னுடைய ஹபீபே நீங்கள் ஓதுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவார்கள். அனைத்து சுவர்க்கவாசிகளும் கேட்பார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுவான், இதைவிடவும் அழகிய ஒரு குர்ஆன், ஒரு கிராஅத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கட்டுமா? யா அல்லாஹ், இதைவிடவும் ஒரு அழகான குரல் இருக்குமா? அல்லாஹ் தானே ஓதுவான், அனர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலகல் இன்சான், நான் தான் ரஹ்மானாக இருக்கின்றேன் என்பதாக அந்த சூராவை ஆரம்பித்து அல்லாஹ்வே ஓதக்கூடிய அந்த விஷயம் அனைத்து சுவனவாசிகளும் கேட்பார்கள் என்பதாக ஹதீஸ் ஷரீஃபிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார். அந்த கிராஅத்துகளை எல்லாம் கேட்கக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. சுவர்க்கத்தில் அவ்வளவு நிஅமத்துகள். அடுத்து அல்லாஹ் சொல்கின்றான் நரகவாசிகளை பற்றி, வனாதா அஸ்ஹாபுன் நார், எப்படி சுவர்க்கவாசிகள் கேள்விகளை கேட்பார்களோ நரகவாதிகளும் அங்கிருந்து கேள்விகளை கேட்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலை அல்லாஹ் ஏற்படுத்துவான். நிஅமத்தை சுவர்க்கவாசிகள் விளங்க வேண்டும் என்பதற்காகவும், நரகவாதிகள் ஏன் இப்படியெல்லாம் உலகத்தில் வீணாக நாம் கழித்து விட்டோம் என்ற அந்த கை சேதம் அதிகமாகுவதற்காகவும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை அல்லாஹ் ஏற்படுத்துவான். சுவர்க்கவாசிகள் நரகவாசிகளை கூப்பிடுவார்கள், நரகவாசிகள் சுவர்க்கவாசிகளை கூப்பிடுவார்கள். கேட்கக்கூடிய ஒரு நிகழ்வை அல்லாஹ் ஏற்படுத்துவான். வனாதா அஸ்ஹாபுன் நார், நரகவாதிகள் கூச்சலிடுவார்கள். அஸ்ஹாபல் ஜன்னா, சுவர்க்கவாசிகளை பார்த்து அவர்கள் சப்தமிடுவார்கள், கேட்பார்கள். என்ன கேட்பார்கள்? அன் அஃபீது அலைனா மினல் மா, சுவனவாசிகளே உங்களிடத்திலே தண்ணீர் இருக்கிறது, நாங்கள் நெருப்பில் எரிந்து கொண்டிருக்கிறோம், ஒரு மிடர் தண்ணீர் இல்லை எங்களுக்கு. அல்லாஹ் உங்களுக்கு தண்ணீரை கொடுத்திருக்கின்றான் அல்லவா, கொஞ்சம் தண்ணீரை எங்கள் மீது ஊற்றினால் என்ன? அன்னஃபீது அலைனா மினல் மா, எங்களுக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடுங்களேன் என்பதாக அவர்கள் கேட்பார்கள்.
அவ் மிம்மா ரஸக்துமுல்லாஹ், அல்லது அல்லாஹ் உங்களுக்கு ஏராளமான ரிஸ்கை தந்திருக்கிறான், அதை எங்களுக்கு கொடுக்கலாம் அல்லவா, கொஞ்சம் உதவி செய்யலாம் அல்லவா என்பதாக நரகவாதிகள் சுவனவாசிகளை பார்த்து கொஞ்சம் தண்ணீர் கொடுங்கள், கொஞ்சம் உணவு கொடுங்கள், நாங்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், வேதனையில் இருக்கிறோம் என்பதாக கூச்சலிடும் பொழுது அல்லாஹ் சுவர்க்கவாசிகளை இப்படி சொல்ல வைப்பான், காலு இன்னல்லாஹ ஹர்ரமஹுமா அலல் காஃபிரீன், அல்லாஹ் உங்களின் மீது இந்த இரண்டையும், தண்ணீரையும் அல்லாஹ்வினுடைய ரிஸ்கையும் அல்லாஹ் உங்கள் மீது ஹராமாக ஆக்கி இருக்கிறார். அல்லாஹ் சொல்லுவான், அல்லதீன தஹது தீனஹும் லஹ்வன் வ லஇபன் வ கர்ரத்ஹுமுல் ஹயாத்துத் துன்யா, அவர்கள் யார் தெரியுமா? தண்ணீர் கேட்டு கூச்சலிடக்கூடிய, தண்ணீருக்காகவும் உணவிற்காகவும் கஷ்டப்படக்கூடிய, வேதனையில் இருக்கக்கூடியவர்கள் யார் தெரியுமா? உலகத்தில் வாழும் காலத்திலே அல்லதீன தஹது தீனஹும் லஹ்வன் வ லஇபா, உலகத்தில் அவர்கள் தீனை ஒரு வேடிக்கையாக ஆக்கிவிட்டார்கள். தீன் ஷரியத்தை அடிப்படையாக கொண்டவர்கள் வாழவில்லை. தீன் எல்லாம் ஒரு வீண் விளையாட்டு என்பதாக, ஒரு வீணான விஷயம் என்பதாக கருதி கொண்டு கர்ரத்ஹுமுல் ஹயாத்துத் துன்யா, உலகத்தினுடைய மோகம், உலகத்தினுடைய ஆசை, உலகம் அவர்களை ஏமாற்றி விட்டது. பணம், காசு, உலகம், உலகத்தினுடைய அந்தஸ்து, பட்டம், பதவி, இதற்கு பின்னால் அவர்கள் ஓடிக்கொண்டே இருந்தார்களே தவிர அல்லாஹ்வை மறந்து விட்டார்கள், ரசூலை மறந்து விட்டார்கள், ஆখিরা என்ற ஒன்று இருக்கின்றது அதை மறந்துவிட்டு வாழ்ந்தார்கள். அல்லாஹ் அடுத்து சொல்கிறார், அடுத்து அல்லாஹ் சொல்கிறார், அல்யௌம நன்சாஹும் கமா நஸூ, இன்றைய நாள் உங்களை நாங்கள் மறந்துவிட்டோம். உங்களுடைய கூச்சல், உங்களுடைய கவலை, உங்களுடைய கைசேதம், உங்களுடைய கண்ணீர் எதையும் நாங்கள் கண்டுகொள்ள மாட்டோம். கமா நஸூ லில்லாஹி யௌமிஹிம் ஹாதா, எப்படி தெரியுமா? உலகத்தில் வாழும் காலத்திலே குர்ஆன் ஹதீஸை கொண்டு உங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டு குர்ஆன் ஹதீஸ் உங்களை எச்சரிக்கிறது. ஆனால் ஆখিরাவை மறந்து நீங்கள் வாழ்ந்தீர்களே, அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்க வேண்டும் என்பதை மறந்து நீங்கள் வாழ்ந்தீர்களே, மஹ்ஷர் என்று ஒன்று இருக்கின்றது என்பதை மறந்து வாழ்ந்தீர்களே, கபருடைய வாழ்க்கை, மீசானுடைய தராசு, சிராத்து பாலத்தை கடக்க வேண்டும், நரகம் என்று ஒன்று இருக்கின்றது, இதையெல்லாம் மறந்து நீங்கள் வாழ்ந்தீர்கள் அல்லவா? அதே போன்று இன்றைய நாளும் நீங்கள் மறக்கடிக்கப்படுவீர்கள். உங்களை பற்றி எந்த கவலையும் கொள்ளப்பட மாட்டாது, உங்களை கண்டுகொள்ளப்பட மாட்டாது என்பதாக அல்லாஹ் தெளிவாக அல்லாஹ் சொல்லுவான். சங்கை மிக்கவர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். உலகத்தில் வாழும் காலம் எங்களை நாங்கள் உருவாக்கி சுவர்க்கத்திற்கு தகுதியானவர்களாக ஆக்குவதற்குண்டான ஒரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பம், இதனுடைய முடிவு எப்பொழுது யாருக்கும் தெரியாது. வமா தத்ரி நஃப்ஸும் பிஐ அர்தின் தமூத், எந்த இடத்தில் எந்த நேரத்தில் உங்களிடத்திலே மலக்குல் மௌத் ஆஜராகுவார் என்பது யாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட ரகசியமான ஒன்றாக அந்த மௌத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்ற பொழுது நாம் எந்த அளவிற்கு அந்த சுவர்க்கத்தை அடைவதற்காக, இந்த நரகத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்வதற்காக, எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்பதை இந்த ஆயத்து நமக்கு சுட்டி காட்டுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமலானுடைய மாதத்தில் இரண்டு விஷயங்களை, திக்ருகளை அதிகம் ஓதுங்கள். ஒன்றாவது லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். அடுத்து சொன்னார்கள், இரண்டு துஆக்களை கட்டாயம் கேட்டுக்கொண்டே இருங்கள். ஒன்றாவது அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா, யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் சுவர்க்கத்தை கேட்கிறேன், வ நஊது பிக மினன் நார், நரகத்தை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். இந்த இரண்டை விட்டும் நீங்கள் தேவையற்றவர்களாக இருக்க முடியாது. ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய ஆரம்பத்தில் செய்யக்கூடிய பிரசங்கத்திலே கடைசியாக சொன்னார்கள், ரமலான் முழுவதும் உங்களுடைய துஆவில் இந்த விஷயம் கட்டாயம் இருக்க வேண்டும். யா அல்லாஹ், எங்களுக்கும் எங்களுடைய சந்ததிகளுக்கும் நீ சுவர்க்கத்தை கொடு, எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் நரகத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள் என்ற துஆ கட்டாயம் நீங்கள் கேட்க வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுக்கு முன்னால் உள்ள பிரசங்கத்திலே ஞாபகப்படுத்துகிறார்கள். அதே நேரத்தில் இந்த ஓதப்பட்ட ஆயத்திலும் சுவர்க்கவாசிகள் நரகவாசிகளுடைய நிலையை அல்லாஹ் குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை, குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதம், இந்த காலங்கள், இதை பயன்படுத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய அமல் இபாதத்தோடு, தக்வாவோடு, இறையச்சத்தோடு, அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்து
ஜன்னத்துல் ஃபிர்தௌஸினுடைய உயர்ந்த படித்தரங்களில் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அங்கே அல்லாஹ் இடத்தை நசீபாக்கி தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.